நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டீ சாப்பிடுறியா? இந்தா குடி. நான் டீ சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டியா? டீ சொல்லவா? எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்? இல்ல டீ சொல்லவா? நிஜமா? போய் வாங்கிட்டு வா. அண்ணா ஒரு டீ. லட்சுமி பிஸ்கெட் ஏதாவது வேணுமா? ஒன்னும் தேவையில்ல. நேத்து கார்த்திக் கிட்ட சொன்னதெல்லாம் நிஜம்தானா? என்ன கஷ்டமா இருக்கு, நெஞ்சு பெசைதுன்னு சொன்னி. நிஜமாவே கஷ்டமா இருக்கா? அப்புறம் எனக்கு எதுக்குடா அப்படி துரோகம் பண்ண? சாரி லட்சுமி. என்ன சாரி? தப்புதான் லட்சுமி. தெரிஞ்சேதான் பண்ணல. பண்றப்ப தெரியல, ஆனா இப்ப தெரியுது. சாரி. விஷ்ணு, நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு தான் எல்லா பொம்பளைங்களுமே பிடிக்குமே. அப்படிலாம் இல்ல லட்சுமி. சரி, எனக்கு உன்னை பிடிக்குமா? சொல்லு, பிடிக்குமா? தெரியல. முன்னாடி எப்படின்லாம் தெரியல, ஆனா நீ அவளோட வெளியே போனேன்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு உன்னை பிடிக்கல. ஏன்டா இப்படி பண்ண? சாரி லட்சுமி. அதனாலதான் எனக்கு உன்னை பிடிக்காம போச்சு. சாரி லட்சுமி. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? போனா போனதுதான். ஓ, போட்டோன்றியா? இல்ல இல்ல, எனக்கு உன் மேல பயங்கரமான கோவம். அது நியாயம்தான். குறுக்க பேசாத. இல்ல லட்சுமி. நேத்து நீ கார்த்திக் கிட்ட பேசுற வரைக்கும் நான் கொலை வெறியில இருந்த. ஆனா நீ பேசினதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. இப்போ உன் மேல கோவப்பட முடியல. ஆனா நீ பெருசா மாறிட்ட, திருந்திட்டேன்லாம் நான் நினைக்கல. அது ஒரே நாள்ல நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன் மேல கோவப்பட முடியல விஷ்ணு. என்ன நக்கலா சிரிக்கிற? இல்ல இல்ல, இது நிம்மதியில வந்த சிரிப்பு. சாரி. என்ன மன்னிச்சிட்டியா லட்சுமி? மன்னிச்சிட்ட, ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டேன்லாம் என்னால சொல்ல முடியாது விஷ்ணு. லட்சுமி, உன் மேல இருந்த மயக்கம் எல்லாம் எனக்கு செதறி போச்சு. ஆனா திரும்ப வராதுன்ற அளவுக்கு மோசம் இல்ல. ஒவ்வொரு கல்லா சேர்த்து நீதான் திரும்பவும் அதை கட்டணும். அது உன்கிட்ட தான் இருக்கு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம பழைய மாதிரி ஆகணும்ன்றது என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. திரும்பவும் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடாத விஷ்ணு. இல்ல இல்ல லட்சுமி. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் கையில தான் இருக்கு. இன்னொரு வாட்டி நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது லட்சுமி. நம்பலாமா? கண்டிப்பா. பாப்போம். இப்ப சிரிக்கலாமே. டேய், நான் உனக்கு முக்கியம் இல்லையாடா? முக்கியம் தான் லட்சுமி. ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? அப்புறம் ஏன்டா நான் அவ்வளவு சொல்லியும் அப்படி பண்ண? அதை விடு லட்சுமி. எனக்கே என் தப்பு புரிஞ்சிச்சு. இனிமே நான் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். பாத்துக்கோன்னா நான் என்ன பாத்துக்கோன்னு சொல்லல, நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொன்ன. புரியுது. இப்போ பாட்டு போடலாமே. கார்த்திக்,
ம் சொல்லு. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்துட்டாங்களா? அப்படியா? நடிக்காத, நீதான் அவங்கள சேர்த்து வச்சுன்னு லக்ஷ்மி சொன்னா. அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். அவங்களே சேர்ந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளே இருந்துச்சு, அதை வெளியே கொண்டு வந்தேன், அவ்வளோதான். ஒருத்தருக்குள்ள அன்பு இருக்கு இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பெரிய விஞ்ஞானி இவரு, கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவாராம். இப்போ என்ன வேணும்? ஏன் கண்ணை பார்த்து சொல்லு, எனக்குள்ள காதல் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு எதுக்கு கண்ணை பார்த்து சொல்லணும்? கண்ணை பார்க்காமலே சொல்லுவேன். ஆ, சும்மா உன் மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா கண்ணை பார்த்து சொல்லு. எனக்கு வேற வேலை இருக்கு. இல்ல, இப்ப நீ என் கண்ணை பார்த்து சொல்லணும். என்ன பிரச்சனை உனக்கு? என் கண்ணை பார்த்து சொல்லு. என்ன, காதல் இருக்கா இல்லையா? சுத்தமா இல்லை. இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுவ? உன் கண்ணை பார்த்தது நான் சொல்றேன். உன் கண்ணில் காதல் இல்லை. காதல் அப்படியே கொட்டி கிடக்கு. ஏய், பொறு, நான் என்ன சொல்லல, உன்ன சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி நீ சொல்லுவ? உன் கண்ணை பார்த்தவன் நான்ல சொல்றேன் உனக்குள்ள காதல் இருக்குன்னு. இத சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உன் கையும் சொல்லுது உனக்குள்ள எவ்வளவு காதல் இருக்குன்னு. ஒத்துக்கோ. என்ன ஒத்துக்கணும்? உனக்குள்ள இருக்குன்னு ஒத்துக்கோ. உண்மையை ஒத்துக்கோ கார்த்திக். நீ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோ, அப்புறமா நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன ஒத்துக்கணும்? உனக்குள்ள எதுவும் இல்லைன்னு நான் சொன்னதை நீ ஒத்துக்கோ, நானும் ஒத்துக்கிறேன். உன் மேல குட்டி கிடக்கிற காதல உன் அம்மா, தம்பி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, இது எல்லாத்துக்கும் அப்புறமா போனா போதுன்னு எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன்னு நீ ஒத்துக்கோ, நானும் ஒத்துக்கிறேன். இந்த உலகத்துல நீ தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நான் கும்புற சாமியை கூட வச்சிருக்கேன்னு. எப்போ வேணாலும் என்ன வேணான்னு சொல்ல முடியும். நான் தான் உன்னோட கடைசி ப்ரியாரிட்டின்றது நீ ஒத்துக்கோ, நானும் ஒத்துக்கிறேன். என்னால் உன்னை மிஸ் பண்ணவே முடியாதுன்னு, என்னால் உயிரை கூட விட்டுற முடியும், உன் நினைப்பு இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். உனக்கு விளையாட்டா இருக்க என்ன பார்த்தா? ஊருக்கு போகும்போது ஒன்று பேசுவேன், வரும்போது ஒன்று பேசுவேன், வேணும்னுவ, திடீர்னு வேணான்னுவ, வேணுமா வேணாமானே தெரிலன்னுவ, திடீர்னு குழப்பமா இருக்குன்னுவ, புரியலன்னுவ. என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி? நீ வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன உன் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி நினைச்சியா? தினம் நீ என்ன சொல்லுவ, என்ன பேசுவேன்னு பயந்துக்கிட்டே வாழ வேண்டியதா இருக்கு. அதான் வேண்டான்னு சொன்னல, அப்படியே விட வேண்டியதானே. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான். ம், மச்சான். என்னடா? தேங்க்ஸ்டா. எதுக்கு? இல்ல, நீ மட்டும் இல்லனா ஒன்றும் ஆயிருக்காது. இன்னும் 2 நாள் கழிச்சு நீயே லக்ஷ்மியோட சேர்ந்திருப்ப. மச்சான். ஜெயிச்சது என்னோட பிளான் இல்லடா, உன்னோட காதல். மாமா, இப்ப எதுக்குடா ஓவரா ஃபீல் கொடுக்குற? டேய் அப்படி இல்லடா, நான் உனக்கு ஏதாவது பண்ணுவேன்டா. என்ன பண்ணுவ? என் காதல நீ சேர்த்து வச்சல, உன் காதல கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன்டா. ஒன்னும் தேவையில்ல. மூடிட்டு என் வேலையை பார்க்கணும், அதானே? அதேதான். ஏன்டா இவ்வளவு எகத்தாலும்? லவ்ல மட்டும் யாரையும் நடுவில் வச்சு கூடாதுடா, வச்சுக்கிட்டாலே சிக்கல் தான். லவ் பண்ண தெரியாதவன் தான் நடுவில் உதவி கால் வச்சுப்பான். இப்ப நீ என்ன சொல்ல வர? அதான் உனக்கே புரிஞ்சிருச்சுல, அதை வேற என் வாயால சொல்லணுமா? டேய், உன் மனசுல என்ன பெரிய மன்மத குஞ்சு நினைப்பா? டேய் கண்டிப்பா சொல்றேன்டா, உன் காதலுக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்கல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டா. என்ன பேர் வச்சுப்ப? என்ன பேர் சொன்னாலும்
அப்படியே மாத்தி வச்சுக்கணும். கண்டிப்பா. அப்போ நுஷ்வின்னு வச்சுக்கோ. சரிடா, சாபம் கீப கொடுத்துடாத. என் காதல் பிரச்சனை வேற, அதை நானே தனியா டீல் பண்ணிக்கிறேன். மச்சான் ம் 100 ஆயிஸ்ரா. ராஜ்யம் வந்துட்டாங்க பாரு. அப்புறம் ராஜி பலமான மீட்டிங்கா? ம் என்ன சொல்றான் விச்சு? யாரு? அதாங்க எப்ப பார்த்தாலும் மிளகா கச்சவதே காண்டா காரமா இருப்பானே விஸ்வநாதன் விச்சு. என்ன விஷ்ணு சார் போய் அவன் இவன் சொல்றீங்க? பாருடா. இல்ல இல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்படியா? ஆமா இப்படி சொல்லி உன்னை டீஸ் பண்ணானுதான். பொய்யே. இல்ல நிஜமாதான். ராஜி அவர் உங்களை தனியா கூப்பிட்டு வெரி குட்னு தட்டி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஆமா அதுக்காகலாம் அவர் சார்னு கூப்பிட சொல்லல. ஓ அப்ப உங்களை அடிக்கடி கூப்பிட்டு வெரி குட் தட்டி கொடுக்குறாரு. இல்ல ஒரே ஒரு தடவை தான் குட்னு சொன்னாரு. குட்னு சொன்னாரா? மச்சான் அந்த விச்சு நம்மளுக்குள்ள பாலிடிக்ஸ் பண்றான்னு நினைக்கிறேன்டா. சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு பாராட்டினா மத்தவங்க எல்லாம் காண்டாய் வெறுப்பாவான்னு நினைக்கிறான்டா அவன். அவர் என்ன கூப்பிட்டு பேசினா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண சொல்லியே. அப்புறம் அப்படி முறைச்சா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. ராஜி போன் எடுங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். எஸ் ஓ எஸ் நான் வரேன். யாருங்க? விச்சு தானே? இல்ல இது ஹெச்ஆர் டேவிட். என்னவா? தெரியல. என்னங்க இது? வில்லனுக்கு பூரா உங்களுக்கே போன் அடிக்கிறானுங்க. எனக்கு தெரியல. நான் போலாமா? இதையே என்கிட்ட கேக்குற? நான் போவேணான்னு சொன்னா போகாம இருப்பியா? அது எப்படி முடியும்? அப்ப நான் வேணான்னு சொன்னாலும் போவல, அப்படிதானே? ம் அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குற? இல்ல நீ போன்னு சொல்லுவேன்னு தான். போயிட்டு வா. இதுல நிஜமாவே கோவப்பட எதுவும் இல்ல. சரி. என்ன மச்சான் ராஜியே இப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்க? என்ன நக்கலா? இல்லடா உன்னை பார்த்து நடுங்குறாளே அதான். அது நடுக்கம் இல்ல, தப்பு பண்றதுக்கு முன்னாடி வர குற்ற உணர்ச்சி. புரியலையே. டேய், அவ செஞ்சது தப்புன்னு தெரிய போய் தானே தயங்குறா. மச்சான் ஆனா விஸ்வநாத மேட்ருக்குலாம் அவங்க திட்டாதடா. அதுல அவங்க சேர்த்துக்கு ஒண்ணுமே இல்ல. அது கூடவே எனக்கு தெரியாது. அப்படியேடா அன்னைக்கு அப்படி கோவப்பட்ட? அன்பு அதிகமானாலே டார்ச்சர் தான். அன்பு ஜாஸ்தியானா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகும். எதிர்பார்க்க ஆரம்பிச்சா ஏமாற்றம் ஜாஸ்தியாகும். ஏமாற்றம் ஜாஸ்தியானா கோவம் வரும். உண்மைதான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னதாஜி போனதும் வந்துட்டீங்க? டேவிட் மாமா என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல 2 நாள் ஏன் என்ட்ரி ஸ்வைப் பண்ணலான்னு கேட்டாரு. ஓ டேய் சரி வா போய் டீ சாப்பிட்டு வரலாம். வாடா போலாம். அண்ணா இன்னைக்காச்சும் 2 நல்ல டீயா போடுங்கண்ணே. அப்போ இவ்வளவு நாள் நான் நல்ல டீயே போடலையா? இந்த உண்மையை வேற நாங்க சொல்லணுமா? போங்கண்ணே. போப்பா, இவ்வளவு நாளா டீ நல்லா சொல்லிட்டீங்கல்ல, ஏன் வந்து சாப்பிடுற? அண்ணா ரொம்ப சிம்பிள். இன்னைக்காச்சும் நீங்க நல்ல டீயா போட்டு தருவீங்கன்னு ஒரு நப்பாசு தான். டேய் ஏன்டா பஞ்சாயத்து இழுக்கிற? அண்ணே தம்பி போய் 2 நல்ல டீயா போடுங்கண்ணே. என்னமாமா கேண்டீன் காரனுக்குலாம் போய் பயந்துக்கிட்டு? டேய் ஹோட்டல்காரங்களை மட்டும் சிக்கல்ல இழுக்கவே கூடாதுடா. ஏன் டீல எச்சு துப்பி கொடுத்தா என்ன பண்ணுவ? ஐயா மச்சான் வாடா போயிடலாம். டேய் சேச்சா இவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரா? அப்படின்ற? இல்ல எனக்கு பண்ண மாட்டாரு, உனக்கு வேணா பண்ணுவாரு. டேய் டிடி வருதுடா. யாரு? திவ்யதர்ஷினியா? டேய் டிடினா டேவிட்ரா. டேய் அது என்னடா டிடி? டெரர் டேவிட்ரா. போதுமா? ஓ மச்சான் உள்ள புது கலாய்க்கலாமா? தேவையா இப்ப இதெல்லாம்? டேய் இவனெல்லாம் சும்மா விட்டா ஹிஸ்டரி நம்ம ரொம்ப தப்பா பேசுண்டா. சரி வா போலாம். சார். ஹலோ சார். சார் நீங்கெல்லாம் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்படித்தான், ஒன்னும் செய்ய முடியாது. என்ன மச்சான்
மீன் தேடி வந்து தூண்டில கவுது. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. உங்க நடிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கு ஏமாற ஆளு நான் கிடையாது. சார் என்ன சார் விஷயம்? நீங்க எனி டைம் வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்பவும் புரியல சார். சரிப்பா, நான் சொல்லிடுறேன். உங்க கன்ஃபர்மேஷன் லெட்டர் இப்போதைக்கு வராது. என்ன மச்சான் குழப்பறாரு? டேய், வேலைக்கு சேர்ந்து 3 மாசத்துல நம்ம வேலையை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அது இப்போதைக்கு கிடைக்காதுன்றாரு. நம்ம தான் வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் சம்பளம் வாங்கியாச்சே. சேர்ந்ததெல்லாம் ஓகே தான், சம்பளம் வாங்கினது ஓகே தான். ஆனா 3 மாசத்துல கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கினா தான் எம்ப்ளாயின்னு நீங்க எதையுமே கிளைம் பண்ண முடியும். இது என்ன புதுசா இருக்கு? அது அப்படித்தான். சரி, அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் எங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்குமே 3 மாசத்துல கொடுக்கறது தான். அட எங்களுக்கு கொடுங்க சார். அதுக்கு இன்னும் எனக்கு அப்ரூவல் வரலையே. உங்க தலை விஸ்வநாதன் அதை ஹோல்டுல போட சொல்லிட்டாரு. உங்க மேல அவருக்கு ரொம்ப மரியாதை. அதனால தான் இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் அநியாயமா இருக்கு? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். வேணும்னே சூசன் டீம் ஆப் அடிக்கிறாங்களா? சேச்சே, உங்க டீம்ல ராஜிக்கெல்லாம் லெட்டர் கொடுத்தாச்சே. சார் சும்மா விடாதீங்க சார். காலையில தான்ப்பா ராஜியை கூப்பிட்டு லெட்டர் கொடுத்தோம். மொத்த ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டது நீங்க 2 பேர் மட்டும்தான். சார் நான் என்ன சார் பண்ணேன்? நீங்க பண்ணாத தப்பு ஏதாவது இருக்கா என்ன? சரி, நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? நீங்க ஒண்ணும் பண்ணல, இவர் கூட இருந்ததுதான் ஒரே தப்பு. எனக்கு தெரியாது சார். லெட்டர் வேணும் சார். ராஜி கிட்ட கொடுத்துருக்கோம், அதை வேணா நீங்க வாங்கி பாத்துக்கங்களேன். லெட்டர் இப்படிதான் இருக்கும்னு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. மத்தபடி உங்களுக்கெல்லாம் விஸ்வநாதன் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கறதுங்கிறது குதிரை கொம்பு தான். ராஜி எப்படியும் லெட்டர் மேட்டர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க சிவப்பு கொடியை தூக்கிட்டு ஓடியாருவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க என்னடானா இப்படி ஆச்சரியமா கேக்குறீங்க? ஆமா, ராஜி எதுவும் சொல்லலையா? விஸ்வநாதன் மாதிரி ஒருத்தர் சூசனுக்கு மட்டுமில்ல உங்களுக்கும் சேர்த்து ஆப்பு வைப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல. வாழ்க்கைங்கிறது சக்கரை மாதிரி தம்பி. கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழையும் போய்கிட்டே தான் இருக்கும். வட்டா ராஜி ஏன்டா லெட்டர் வாங்கினது சொல்ல? ஆமாண்டா, அவங்கள மட்டும் கன்ஃபார்ம் பண்ணதும் சைலண்டா அடைக்க வசிக்கிறாங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கிட்டு கமுக்கமாவா உட்கார்ந்துட்டு இருக்க? வரான் கார்த்தி வரான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு. இன்னைக்கு இருக்கு உனக்கு துர்கா பூஜை. இதுக்கு அதுவே பெட்டர். சொல்லிடலாமா? சொன்னா சங்கடமா இருக்குமோ? இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள அவங்களுக்கும் லெட்டர் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா அப்புறம் சொல்லிக்கலாம். என்ன? தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. டேய், இப்போ எதுக்கு இந்த பாட்டு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பாட்டு யாருக்கு புரியுதோ இல்லையோ, ராஜி உங்களுக்குமா புரியல? என்ன விஷ்ணு? மச்சான் நீ கேள்றா. வாழ்த்துக்கள். நீ சொல்லனா எனக்கு தெரியாதா? நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இதை நான் மறைக்கணும்லாம் மறைக்கல. இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அட பாவிகளா, பொண்ணுங்க கொஞ்சம் பாவமா பார்த்தாலே ஏன்டா இப்படி அநியாயத்துக்கு மாறுறீங்க? சாரி கார்த்திக். ஹே, எதுக்கு சாரி எல்லாம்? அவங்க அப்படி பண்றதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நியாயமா இது உங்களுக்கு தான் முதல்ல கிடைச்சிருக்கணும், இல்ல எனக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். அது எப்படி உங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க? நீங்க தான் அந்த விஸ்வாமித்திரர் அருள் பெற்று கலைமகளா வலம் வரீங்களே. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. பின்ன மச்சான், நம்ம எல்லாம் ஒரே டீமா இருக்கோம். ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டு மத்தவங்க அவமானப்படுத்தினா என்னடா நியாயம்? அதுக்கு ராஜி என்னடா பண்ணுவா? சும்மா சப்போர்ட் பண்ணலாம் பண்ணாதடா. டேய், விஸ்வநாதனுக்கு என் மேல காண்டு. நீ என் ஃப்ரெண்டு, அதனால உன்னையும் வெறுப்பேத்துறாரு. டேய், அவருக்கு என்ன உன் மேல கோவம்? எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண போய் தானே இப்ப பாரு, சப்போர்ட் பண்ண நம்மள ஒப்புக்கு சப்பானே ஆக்கிட்டாரு. இதெல்லாம் தேவையாடா? டேய் கார்த்திக், நான் வேணா போய்
இந்த கன்ஃபர்மேஷனை கேன்சல் பண்ண சொல்லிடவா? என்ன நீ ஏதோ ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ற மாதிரி சொல்ற? இது உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயம். அதுக்கே கில்ட்டியா ஃபீல் பண்ற? இல்ல கார்த்திக், நான் லீவ் எடுத்தப்போ என் வேலையெல்லாம் நீங்க தான் செஞ்சு முடிச்சீங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி புலம்புற? எவ்வளவு நாளைக்கு தான் விஸ்வநாதன் இப்படி பண்றாருன்னு பார்ப்போம். விடு, சாக்லேட் வாங்கிக்கோ. வாங்கிக்கிறாச்சி. கங்க்ராட்ஸ். கிடைக்காத விஷயத்துக்கு வருத்தப்படுறதை விட கிடைச்ச விஷயத்துக்கு சந்தோஷப்படணும். டேய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா. உங்க பிரச்சனைக்கு ஏன் கன்ஃபர்மேஷன் பலியா? ஏய் இப்போ என்னடா பண்ணணும்? என்ன பண்றதா? அந்த ஆள் அடிக்க ஆள் செட் பண்ணிருக்கேன்டா. நாளைக்கே வரானுங்க ராயபுரத்துல இருந்து. சும்மா அந்தர் பண்ணுவானு பாரு. டேய் என் வேதனை உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கா? டேய் உன்னை வேலையை விட்டாடா தூக்கிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் லெட்டர் தானடா கிடைக்கல, அதுக்கு போய் அழுகுற? ஏன்டா பேச மாட்ட? உன் ஆள் கிடைச்சிச்சுல. டேய் ஓய முறோம். சரி வா போய் டீ சாப்பிட்டு வரலாம். நான்லாம் வரல, நீ போ. விஷ்ணு, ம் என்ன விஷ்ணு, நிஜமாவே ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க, ஃபீல் பண்ணாம என்ன பண்றது? எங்க ராஜி, கார்த்தி மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு எங்க தென்னாலும் கிடைக்க மாட்டான். அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறவன் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அவன் சூப்பர் மேனுங்க. மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமா உங்க லவ் சொல்லுங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன்.